ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. அப்கமிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்க ஐபிஓஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்கிற ஐபிஓஸ் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய பேரண்ட் கம்பெனியோட ஒரு ஷேரை வாங்கி நாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஐபிஓஸ் வர்ற டைமில் நாம் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். ஓகேங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் அவர்களுடைய சப்சிடரி கம்பெனியான டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் ஐபிஓ வரப்போகிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. செபி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ குயிக்காகவே ஐபிஓ வர்றதுக்கு, அதுவும் பட்ஜெட்டுக்கு அப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் ஐபிஓ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஷேர் வாங்கி வச்சுக்கலாம். ரிலையன்ஸ் ஜியோவோட ஐபிஓக்காக. ஹீரோ மோட்டோகாப் ஒரு ஷேர் வாங்கி வச்சுக்கலாம். ஏத்தர் எனர்ஜி, ஹீரோ ஃபின்காப் இந்த சப்சிடரியோட ஐபிஓக்காக. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஷேர் வாங்கி வச்சுக்கலாம் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்க்காக. ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா டிபிஜி டிமாசெக் இவர்கள் பேக்டு கம்பெனி தான் டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர். 71% ஆஃப் ஹோல்டிங்கை இவர்கள் வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், பிப்ரவரியில் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த ஐபிஓ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலோட ஷேர் ப்ரைஸ், தட் மீன்ஸ் டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேரோட பேரண்ட் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6,900 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு சப்போஸ் அமௌண்ட்டு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பேரண்ட் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.